அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த பீஸ் டாக், அமைதி ஒப்பந்தம், அமைதி பேச்சுவார்த்தை நடக்குமா நடக்காதா? இன்னும் 2-3 மணித்தியாலத்துக்குள்ள, அதாவது ஜஸ்ட் இன்னொரு 2 மணித்தியாலத்துக்குள்ள குவைத்துடைய நேரம் ஒரு 10 மணி அல்லது 11 மணி, இந்த நேர காலத்துக்குள்ள, அதாவது இன்னொரு 2-3 ஹவர்ஸில், நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன் 9 மணி, இந்த நியூஸ் போட்டிருக்காங்க 8 மணி, இன்னொரு 2-3 ஹவர்ஸ் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க பீஸ் டாக் வந்து கையெழுத்திடப்படும் அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி காலையில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் வீடியோஸில் போட்டிருப்பேன், லெபனான் மீது மிக மோசமான தாக்குதலை நடத்தினாங்க ஈரான் தரப்பு. இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதுக்கு இஸ்ரேல் லெபனான் மீது தாக்குதல் நடத்தினாங்க. அதற்கு ஈரான் தரப்பு எதிர்ப்பை தெரிவித்தாங்க. அதன் பிறகு பார்த்திங்கன்னா அதை தொடர்ந்து வந்து கொண்டு போனாங்க. இந்த பாருங்கள், இஸ்ரேல் வந்து மிக மோசமாக நடந்துக்கிறாங்க, இந்த மாதிரி சிச்சுவேஷனில் சீஸ்ஃபயர் டோக்ன்றது வந்து எப்படியுமே செட் ஆகாது அப்படின்ற மாதிரி ஒரு இதை வந்து கொண்டு வந்தாங்க. நம்பிக்கையில்லா தீர்மானம் மாதிரி. இது வந்து சரி வர மாதிரி தெரியலை. இப்படியே தாக்கிட்டு இருந்தால் இந்த நிலைமை வந்து இன்னும் மோசமாகத்தான் போகும் அப்படின்ற மாதிரி. இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பைரூட்டில் நடந்த தாக்குதல் இஸ்ரேலுடைய. அதுக்கு பிறகு உடனடியாக இந்த பேச்சுவார்த்தை வந்து பிரதிபலன் அளிக்காது அப்படின்றத தெரிவித்தாங்க. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இந்த கதையை நான் டெய்லி ரெகுலராக உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். எத்தனை பேர் அதை செவிமடுத்தீங்கன்னு தெரியலை. இப்போ பெஷக்ஷியான் யார், ஜனாதிபதி, அவர் என்ன சொல்கிறார், அவரும் சரி, அடுத்தது காலிபாபும் சரி, அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு இன்னும் வந்து சுப்ரீம் லீடர், இதை நல்லா கேட்டுக்கோங்க, Iranian president, the decision on war and negotiation is the hands of Mujtaba Khomeini and all political factions most either to decision based on his opinion. What is the percentage of official television regarding the war and negotiation does not necessarily reflect the directives of the supreme leader. Labeling the Iranian negotiation team with descriptions of terrorists is a regrettable matter. அதாவது முஜிதபா கொமைனி சுப்ரீம் லீடருடைய உத்தரவு இல்லாமல் நாங்கள் ஒரு ஆணியையும் மாட்டோம் அப்படின்றத தெளிவாக சொல்லிட்டாங்க. இதே ஆணியத்தான் நானும் உங்களுக்கு 2-3 தடவை தொடர்ந்து இந்த நாட்களில் கிடைக்கிற ஒவ்வொரு செய்திகளையும் வச்சு சொல்லிக்கிட்டே இருந்தேன். அதாவது இதில் தெளிவாக குறிப்பிடுறார் ஈரான் ஜனாதிபதி, போர் குறித்த முடிவு பேச்சுவார்த்தை முஜிதபா கொமேனியின் கைகளில் உள்ளது. மேலும் அனைத்து அரசியல் பிரிவுகளும் அவரது கருத்தின் அடிப்படையிலான முடிவுகளுக்கு கட்டுப்பட வேண்டும். இதுவரையிலும் முஜிதபா கொமேனி அவர்களுடைய உத்தியோகபூர்வ எந்த ஒரு அறிவித்தலும், போர் நிறுத்தம் பற்றிய, கைச்சாத்திரல் பற்றிய, பேச்சுவார்த்தை பற்றிய எந்த ஒரு உத்தியோகபூர்வ அறிவித்தலும் அல்லது உத்தியோகபூர்வ உத்தரவும் கிடைக்கவில்லை. அது கிடைக்கும் பட்சத்திலே நாங்கள் அதற்கேற்றாற்போல செயல்படுவோம். அதற்கிடையில் பார்த்திங்கன்னா இன்னொரு தகவல் வெளியிட்டாங்க. பைரூட்டுடன் தெற்கு புறநகர் பகுதியில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நடத்திய தாக்குதலுக்கு பிறகு காலிபாப் வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறினால் பேச்சுவார்த்தை செயல்முறையை நிறைவு செய்வது கடினமாகும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி அமெரிக்க தரப்பும் கொஞ்சம் என்னப்பா இந்த டைமில் போய் அடிச்சுக்கிட்டு இருக்கிற, வேணும்னு பண்ணுறியா அப்படின்ற மாதிரி இஸ்ரேலுக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, அதை சாரி மிஸ்டர் பிரசிடென்ட் ட்ரம்ப் 80வது அகவை எட்டியிருக்கிறீங்க. 80 வயசுலேயும் உலகத்தாளிக்கு என்ன ஒரு முசுறு. இன்னைக்கு ட்ரம்புக்கு பிறந்த நாள், எல்லாரும் ஜோராக கைதட்டி ஹாப்பி பர்த்டே சொல்லுங்க.
இன்னைக்கு ட்ரம்புடைய பிறந்த நாள் பரிசா ஃப்ரீ ஆஃப் த என்னன்னு சொல்கிறது வார் பீஸ் டாக் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியுமா, அல்லது ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோன்னு ட்ரம்புடைய பிறந்த நாள் இன்னைக்கு ரொம்ப மோசமான ஒரு நாளாக போகுமா, பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் இப்போதைக்கு வரைக்கும் ஈரான் தரப்பு இன்னும் உத்தியோகபூர்வ தகவலை வெளியிடலை. என்ன முஜிதபா கொமைனி சுப்ரீம் லீடர் ஒத்துக்கணும், அரசியலெல்லாம் டம்மி பீஸு, அங்கே அரசியல்வாதி ஜனாதிபதி சபாநாயகர் அவர் இவர் இந்த அருங்காட்சியிலேருந்து எல்லாமே ஜஸ்ட் வெறும் அன்னடங்காட்சி. சுப்ரீம் லீடருடைய ஆர்டர் வரணும்ப்பா, அது வந்தால் தான் என்ன நடக்குன்றது தெரியும். அது வரைக்கும் பொறுத்திருந்து தான் பார்ப்போம். ஆனால் காமெடி பண்ணிகிட்டு இருக்கிறானுங்க, மாறி மாறி காமெடி பண்ணிகிட்டு இருக்கிறானுங்க ரெண்டு பக்கமும். இன்றைக்கி ஈரானும் அமெரிக்காவும் ஒரு முடிவுக்கு வரும்போது காலையிலே இஸ்ரேல்காரன் எப்படிப்பட்ட ஒரு கெடுகட்டவன் பாருங்கள், காலையிலே அடித்தானே. அல்லாஹு அக்பர். பார்ப்போம் என்ன தான் நடக்குதுன்னு. ஆனால் இன்னும் நோ அப்டேட்ஸ். அல்லாஹ் கரீம்.